ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் மேட்ச் நம்பர் 30 யாருக்குன்னா முல்தான் சுல்தான்ஸுக்கும் கூட்டா கிளேடியேட்டர்ஸுக்கும் நடக்குது. எப்போன்னா 9:30 இன்னைக்கு தான். இப்போ கராச்சியில் வச்சு நடக்குது. அதோடைய வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் T20 ஸ்டாட்ஸ் 58 மேட்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 23, செகண்ட் வின் பண்ணவங்க 35. ஆவரேஜாக 180க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறாங்க. பேட்டிங் பிச்சாகவும் இருக்குது. அதே நேரத்தில் பவுலர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறப்போ விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சேசிங் பண்ணுறவங்க இங்கே அதிகமாகவே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பவுலிங்கில் இவங்க விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறவங்க ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150க்கு கீழே 12 டைம்ஸ், 150 to 169 13 டைம்ஸ், 170 to 189 14 டைம்ஸ் எடுத்துருக்காங்க. எபோவ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 190 பார்த்தீங்கன்னா 19 டைம்ஸ் எடுத்துருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 238 ஃபார் ரன்ஸ் எடுத்துருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 101 ரன்ஸ் இந்த பிச்சில் இது வரைக்கும் ஸ்டாட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. முல்தான் சுல்தானுடைய பாசிபிள் ஒன் பார்க்கலாம். முகமது ரிஸ்வான், யாசிர் கான், யூகான், அப்புறம் ஜான்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப்தார் அகமத், அப்புறம் பார்த்தீங்கன்னா தயப் தகீர், முகமது அலி, கிறிஸ் ஜார்டன், உசாமா மிர், டேவிட் வில்லி, அபாஸ் அஃப்ரிடி. மேபி யாராவது 1 or 2 சேஞ்சஸ் மேபி இருக்கலாம். பார்த்தீங்கன்னா முல்தான் 2 லாஸில் இருந்து வராங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெட்டுகட்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட. அது மட்டும் இல்லாமல் இவங்க டாப் ஆஃப் த டேபிளுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த மேட்ச் கண்டிப்பாக ஃபோர்ஸாக வின் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா குவிட்டா லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வின் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் உள்ளே ப்ளே பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா முல்தான் சுல்தானுடைய பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இப்போ ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா 20 32 58 51 0ன்னு அடித்து எப்படியும் ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. அதிகமான பிக் பண்ண இருப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹெட்டுகட்டில் 386 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. 55 ஆவரேஜ் இருக்குது. அதே மாதிரி வின்யூவில் பார்த்தீங்கன்னா 600 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய T20 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 பார்த்தீங்கன்னா 16க்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. 100ம் 1 டைம் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த இதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி யாசிர் கான் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் லோ பெர்சன்ட்லேயும் இருப்பாங்க. அவங்க இவர் ஃப்ளாப் ஆகிட்டார்னா அவரும் ஸ்கோர் பண்ணார்னா நமக்கு ட்ரீம் ஜிஎலுக்கு எடுக்கும்போது அது யூஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உஸ்மான் கான் பார்த்தீங்கன்னா 3 மேட்சுமா 100 106 96ன்னு அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் ஹெட்டுகட்டில் பார்த்தீங்கன்னா 134 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. 67 ஆவரேஜ். வென்யூவில் 93 ஆவரேஜும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவரை டீமில் எடுக்கும் போது ஒன்று சி இல்லைனா விசி கொடுத்து எடுக்கணும், இல்லைனா எடுக்காமே விட்டுறலாம். அதே மாதிரி ஜான்சன் சார்லஸ் இவருடைய இது ரீசன்ட் ஃபார்ம்லாம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப்திகார் அகமட் இவங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா 104 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க ஹெட்டுகட்டில். ஆனால் வென்யூவில் 347 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் விக்கெட்ஸ் கம்மியாக தான் எடுத்துருக்கிறாங்க. ஸோ பேட்டிங் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் தான் இவங்களால் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணது முடியும். லாஸ்ட் இதில் 1360 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி தயாப் தகீர் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவரை நம்ம கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்குக்கெலாம் இவரை லீவ் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரி வென்யூலையும் பார்த்தீங்கன்னா ரன்ஸும் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. கிறிஸ் ஜார்டன் பேட்டிங் பவுலிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டினும் இவரால் நல்லாவே பண்ண முடியும். சப்போஸ் இப்போ டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் இவருக்கு கொஞ்சம் ஒரு 10 ஓவர்ஸில் பேட்டிங் கிடைச்சா இவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது அலி தொடர்ந்து சிவிசி வந்துட்டே இருந்தார். லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ இவரை நம்ம ஒரு டீமில் கண்டிப்பாக எடுக்கலாம். உசாமா மிர் இவங்க லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு முந்தின மேட்ச் 3 விக்கெட் 2 விக்கெட் 6 விக்கெட்னு எடுத்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. அது மாதிரி ஹெட்டுகட்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூவில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க T20யில் பார்த்தீங்கன்னா 123 விக்கெட்ஸ் அளவுக்கு கூடயே எடுத்திருக்கிறாங்க. இதில் என்னென்னா உசாமா மிர் இவங்க லோ பெர்சன்ட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பவுலிங் நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஹை பெர்சன்ட்டில் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. இவங்க செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும் போதும்
இப்போ பெரிய அளவுக்கு சிவிசி அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி டேவிட் வில்லி வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது இவருக்கு பேட்டிங்கும் பண்ணுவார், அதே நேரத்தில் பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ டேவிட் வில்லி, அப்பாஸ் அஃப்ரிடி, முகமது அலி இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லைனா 2 பேர் கொண்டு போகலாம். இந்த குயிட்டா கிளேடியர்ஸோட ஸ்டேட்ஸ் பார்க்கலாம். ஜேசன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஷக்கீலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தரை நம்ம எடுக்கலாம் இருந்தால் ஷக்கீலை வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாஜா வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெய்லி ரோசோஃப் 2 பேருக்குமே ரீசன்ட் ஃபார்ம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லீவ் பண்ணிடலாம். கிராண்ட் லீங்குக்கு வந்து வேணால் ஒரு ரிஸ்க் பிக்காக வந்து குவாஜாவை எடுத்துகிட்டு போகலாம். லாரி ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேஷில் வந்து நல்லாவே தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே இதில் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க டாப் ஆர்டரில் வந்து கொஞ்சம் ப்ளே போய் பண்ணாங்கன்னா இவங்களுக்கான சான்ஸ் நிறையவே கிடைக்கும். அப்புறம் உமைர் யூசுஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேன் தான். அதே மாதிரி இவருடைய ஃபார்ம் வந்து 54 டைம் பண்ணியிருக்காப்புல T20 இதில். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பொசிஷன் டாப்பில் கிடைக்கிற பட்சத்தில் இவங்களாலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முகமது வாசிம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோ பெர்சன்டேஜில் இருப்பாங்க. அகில் ஹுசைன் அதிகமாக ஹை பெர்சன்டேஜில் இருப்பாங்க. பட் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அகில் ஹுசைன் நல்லாயிருக்கும். இவங்க லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 பேரில் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைனே வந்து நம்ம வந்து டீமுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொகைல் கான், முகமது அமீர், அபார் அகமது இந்த 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சுகைல் கானுக்கு வந்து அந்த கிரவுண்ட்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 7 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 8 விக்கெட்டில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. முகமது அமீர் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. நல்ல இன்டர்நேஷ்னல் பவுலர். அது மாதிரி அபார் அகமதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இந்த 3ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 ஆர் 2 வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சொகைல் கான் இல்லைனா முகமது அமீர் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை முகமது அமீர் இல்லைனா அபார் அகமது எடுத்துகிட்டு போகலாம்.